ஃப்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பத்தி பேச போறோம். கேப்டன் விஜயகாந்த் பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்கு, ஆல்ரெடி நம்ம நிறைய பேசியிருக்கோமே, அவரை பத்தி தான் எல்லாமே தெரியுமே அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாம் நினைப்பீங்க. எஸ், பட் ஒரு புதுமையான விஷயத்தை தான் இப்ப நான் வந்து சொல்ல போறேன். என்ன அப்படின்னா, பொதுவா 80களா இருக்கட்டும் 60களா இருக்கட்டும், ஒரு ஹீரோ பெரிய லெவல்ல வந்துட்டாரு அப்படின்னா அவர் கூட நடிக்கிறதுக்கு பல ஹீரோயின்கள் வந்து போட்டி போடுவாங்க. எல்லா ஹீரோயினோட ஒரு கனவு என்னவா இருக்கும் அப்படின்னா, அந்த உச்சக்கட்ட புகழ் நடிகர் கூட வந்து நடிக்கணும் சேர்ந்து ஹீரோயினா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல 80களில் பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. அந்த காலகட்டத்துல இருந்து மேபி இப்போ 2000க்கு அப்புறம் கூட அவர் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாரு. இருந்தாலும் அவர் கூட வந்து எல்லா ஹீரோயின்ஸுமே நடிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் படம் அப்படின்னாலே பெரிய லெவல்ல அது ஹிட் ஆயிடும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவர் கூட சேர்ந்து ஒரு சீனாவது பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கனவுகள் கண்டிருப்பாங்க, நிறைய பேரோட ஆசையா இருந்திருக்கும். ஆனாலும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பானது கிடைச்சிருக்கும். ஏன்னா எல்லாராலையும் எல்லாரு கூட நடிக்க முடியும் அப்படின்றது சொல்ல முடியாது. இருந்தாலும் ஒரு ஹீரோ அப்படின்னு எடுக்கிற பட்சத்துல சோ அப்ப இருக்கக்கூடிய எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே கேப்டன் கூட சேர்ந்து ஒரு படமாவது நடிச்சிடணும். ஏன்னா அவர் நடிக்கிறது எல்லாமே அந்த நேஷனாலிட்டி சம்பந்தப்பட்டமா தான் இருக்கும். அப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு தேசிய ஒருமைப்பாடு, தேசிய உணர்வு, இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் வந்து கேப்டன் எப்பவுமே பண்ணுவாரு. அது மட்டும் இல்லாம நாட்டுக்கு நல்லது செய்யறது, மக்களுக்கு நல்லது செய்யறது, இந்த மாதிரி எல்லாம் செஞ்சா நம்ம சீக்கிரமா ரீச் ஆகலாம் அப்படின்றதுமே ஒரு பேர் இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல நடிகைகள் வந்து கேப்டன் கூட நடிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆசைப்பட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு சில நடிகைகள் வந்து நான் அவர் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் அவருக்கும் செட் ஆகாது, என் கலர் என்ன, என் ஹைட் என்ன, என் வெயிட் என்ன, அவர் கலர் என்ன, அவர் ஹைட் என்ன, அவர் வெயிட் என்ன அப்படின்லாம் கூட வந்து ஒரு சில நடிகைகள் சொல்லியிருக்காங்க. பட் யாரு அப்படின்றத நான் வந்து பேர் சொல்ல விரும்பல. இருந்தாலும் ஒரு சில நடிகைகள் கேப்டன் கூட நடிக்கவும் இல்லை, நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க யார் யாரு அப்படின்றத பார்க்கலாம். அதுல ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா நக்மா வந்து 90ஸ்ல எல்லாரோட கனவு கண்ணி அப்படின்னே சொல்லலாம். எப்படி ஒரு காலகட்டத்துல ஜோதிகா, ஒரு காலகட்டத்துல இல்ல இப்ப வரைக்குமே ஜோதிகா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி முன்னாடி பாத்தீங்கன்னா நக்மா தான் இருந்திருந்தாங்க. எல்லா ஹீரோஸ் கூடயுமே வந்து நடிச்சா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னா அது நக்மா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நக்மாவோட டான்ஸா இருக்கட்டும், ஆக்டிங், அந்த ஸ்பீக்கிங் ஸ்டைல் எல்லாமே வந்துட்டு வேற லெவல்ல இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து எல்லா ஹீரோஸுமே ரொம்ப சூப்பரா செட் ஆவாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் கூட நடிச்சிருந்தாங்கல்ல பாட்ஷா படம், அதுவுமே வேற லெவல்ல இருக்கும். இருந்தாலும் ரெண்டு பேருக்கும் அவ்வளோ ஈக்குவலா இருக்கும் அந்த படத்துல. ஸோ அதுக்கப்புறம் நிறைய படம் வந்து சரத்குமார் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க, கார்த்திக் கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க, பிரபுதேவா கூட சேர்ந்து பண்ணியிருக்காங்க. ஆனா நம்ம கேப்டன் கூட சேர்ந்து மட்டும் நக்மா வந்து பண்ணவே இல்லை. அதுக்கு வந்து அப்போ சம் பர்சனல் ரீசன்ஸ் இருந்திருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நக்மா அண்ட் சரத்குமார் ஒரு காலகட்டத்துல லவ் பண்றாங்க, கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தது. ஸோ அப்போ வந்து ராதிகா அண்ட் கேப்டன் இவங்க ரெண்டு பேரை பத்தி நிறைய விமர்சனங்கள், நிறைய கிசுகிசுக்கள் வந்தது. ஸோ இந்த ஒரு பிரச்சனையில தான் வந்து நக்மா நான் வந்து விஜயகாந்த் சார் கூட நடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால நக்மா வந்துட்டு விஜயகாந்த் அவர்கள் கூட சேர்ந்து ஒரு படம் கூட நடிக்கல. அடுத்ததா ஸ்ரீதேவி பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க சின்ன குழந்தையில இருந்து நடிச்சிட்டு இருக்காங்க, நம்ம உலக நாயகன் அவர் மாதிரியே. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல சிவாஜி கணேசன் சார் கூட நடிச்சிருக்காங்க, எல்லாரும் கூட நடிச்சிருக்காங்க, இப்ப இருக்கக்கூடிய தல அஜித் கூட நடிச்சிட்டாங்க. ஆனா அவங்க வந்துட்டு கேப்டன் கூட நடிக்கவே இல்லை. ஏன்னா ஸ்ரீதேவி வந்து 80களில் இருந்தே பெரிய லெவல்ல பேசின ஒரு ஹீரோயின். அவங்க 16 வயது நிலை அப்படின்னா அழகுக்கு பெயர் போனவங்க அப்படின்னா ஸ்ரீதேவியை தான் சொல்லுவாங்க. அழகுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னாலும் ஸ்ரீதேவியை தான் சொல்லுவாங்க. நீ என்ன பெரிய ஸ்ரீதேவியா அப்படின்ற மாதிரி தான் நம்ம வீட்டுங்களையும் நம்மளெல்லாம் திட்டியிருப்பாங்க, நம்மளும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அளவுக்கு ஒரு அழகான அற்புதமான நடிகை. ஆனா அவங்க வந்து கேப்டன் கூட சேர்ந்து ஒரு படம் கூட பண்ணவே இல்லை. ஸோ அதுக்கான ரீசன் அப்படின்னு எடுத்துக்கிறப்போ அவங்க ரெண்டு பேருக்கும் ஏத்த மாதிரி கதை வந்து செட்டே ஆகல. 2-3 டைம் கதை கேட்டிருக்காங்க, பட் செட் ஆகல அப்படின்றதுனால கடைசி வரைக்கும் அவங்க வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து படமே பண்ணதில்லை. அடுத்ததான் நம்ம பார்க்க போறது ஜோதிகா வந்து சரத்குமார் சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க, கமல்ஹாசன் சார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்துட்டு விஜயகாந்த் சார் கூட நடிக்கவே இல்லை. மேபி அவங்க ரெண்டு பேருக்கான அந்த படம் எதுவும் செட் ஆகாம இருந்திருக்கலாம், இல்ல அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு வராமலே இருந்திருக்கலாம். அப்படி ஒரு எண்ணம் எந்த ஒரு டைரக்டருக்குமே மேபி தோன்றாம கூட இருந்திருக்கலாம். அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்கவே இல்லை. இருந்தாலும் விஜயகாந்த் சார் வந்து எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிங் கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோமோ அதே அளவுக்கு ஜோதிகாவோட ஆக்டிங்குமே வேற லெவல்ல இருக்கும். ஸோ இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்கன்னா மேபி இன்னும்
நல்லா இருந்திருக்கும். பட் அப்படி ஒரு படம் வரவே இல்லை. அடுத்ததா மனிஷா கொய்ராலா. மனிஷா கொய்ராலாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவங்க வந்து பாலிவுட்லயும் பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூட பண்ணியிருக்காங்க. பட் அவங்களும் நம்ம விஜயகாந்த் சார் கூட பண்ணதே கிடையாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பூர்ணிமா பாக்கியராஜ் 80கள்ல பெரிய ஹீரோயின் லெவல்ல இல்ல அப்படின்னாலும் அவங்களும் ஒரு ஹீரோயின் கேட்டகரியில இருந்திருந்தாங்க பூர்ணிமா பாக்கியராஜ். அப்படி இருக்கிற பட்சத்துல அப்போ எல்லா நடிகர்கள் கூடமே பாத்தீங்கன்னா அவங்க நிறைய நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்ம கேப்டன் கூட சேர்ந்து அவங்க வந்து ஒரு படம் கூட பண்ணவே இல்லை. ஆனா அதிகமா படங்கள் நம்ம கேப்டன் கூட சேர்ந்து பண்ணது ராதா அண்ட் அம்பிகா, ரேவதி இவங்கெல்லாம் தான் வந்துட்டு படங்கள் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா அபிராமி வந்துட்டு இப்போ தக் லைஃப் படத்துல மறுபடியும் ஒரு கம்பேக் கொடுத்திருந்தாங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி அவங்களும் நிறைய படங்கள் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. நிறைய படங்கள் சொல்றதை விட ஒரு சில படங்கள் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அவங்க நடிச்சது வெளியில தெரியற அளவுக்கு இருந்தது அந்த படங்களும் சரி பாடல்களும் சரி. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்க கமல்ஹாசன் சார் கூட சேர்ந்து ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. இப்போ தக் லைஃப்ல மறுபடியும் கம்பேக் கொடுத்திருந்தாங்க. ஆனா இவங்க வந்துட்டு விஜயகாந்த் சார் கூட சேர்ந்து நடிக்கவே இல்லை ஒரு படம் கூட. பட் ஏன் அப்படின்னு வந்து இதெல்லாம் பாக்குறப்போ ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பேரெல்லாம் சேர்க்கணும்னு எந்த டைரக்டர்ஸ்க்கும் தோணலையா, இல்லாட்டி இவங்களுக்குள்ள வேற ஏதாவது ஒரு பர்சனல் ரீசன் இருந்ததா, இவர் கூட நான் நடிக்க மாட்டேன், நான் இவங்க கூட நடிக்க மாட்டேன் அந்த மாதிரி எல்லாம் சொல்ற மாதிரின்னு தெரியல. பட் இந்த ஹீரோயின்ஸ் எல்லாமே அந்த காலகட்டத்துல டாப்ல இருந்தாங்க. அப்ப விஜயகாந்த் சாரும் டாப்ல தான் இருந்தாரு. பட் ஏன் இவங்க எல்லாம் வந்து ஜோடி சேரல அப்படின்றது நமக்கு தெரியல. அடுத்ததா ஹீரா வந்து சொல்லணும் அப்படின்னா இதயம் படம் தான் அவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக்கிங் அப்படின்னு சொல்லலாம். முரளி சார் கூட சேர்ந்து நடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய ஆக்டர்ஸ் கூட சேர்ந்து நடிச்சிருக்காங்க. ஆனா அவங்க வந்து நம்ம விஜயகாந்த் சார் கூட நடிக்கவே இல்லை. பட் ஹீராக்கு வந்து விஜயகாந்த் சார் கூட சேர்ந்து நடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை இருந்தது. அவங்க ஆல்ரெடி பழைய இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க ஏன் ஜோடி சேரல அப்படின்றது நமக்கு தெரியல. ஃபைனலா நம்ம பார்க்க போறது சரண்யா பொன்வண்ணன் அவர்கள். அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரு சில படங்கள்ல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க, சைடு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அம்மா கேரக்டர் பண்ணியிருக்காங்க, அக்கா, தங்கச்சி, மருமகள், இந்த மாதிரி எல்லா கேரக்டரும் அவங்க பண்ணிட்டாங்க அந்த காலகட்டத்துல இருந்து இப்ப வரைக்கும். ஆனா விஜயகாந்த் சார் நடிச்ச படத்துல எதுலையுமே பாத்தீங்கன்னா அவங்க பெரிய லெவல்ல இருந்திருக்கவே மாட்டாங்க. ஸோ ரெண்டு பேருக்கான எந்த ஒரு பாண்டிங்குமே வந்து தெரிஞ்சே இருக்காது. நம்ம வந்து பார்த்தே இருக்க மாட்டோம் அவங்க எல்லாம் இருக்கிற மாதிரி, மீட் பண்ணியிருக்கிற மாதிரி. ஆனா இவங்க எல்லாருமே ஒரே காலகட்டத்துல ஒரே நேரத்துல எல்லாரும் ஒன்னா வந்தவங்க அப்படின்றது தான் உண்மை. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்து விஜயகாந்த் சார் கூட வந்து நடிக்கல. இவங்களும் நல்ல பெரிய லெவல்ல ஹீரோயினா இருந்திருக்காங்க, அவரும் பெரிய லெவல்ல ஹீரோவா இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒருத்தரை இழந்துட்டு தவிக்குது அப்படின்னா அதுல முதல் ஆளா நம்ம வந்து கேப்டனை தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா நல்ல ஒரு இடத்துல நம்மளோட நாடை அவர் வந்து கொண்டு போயிருப்பாரு. நாடை கொண்டு போறாரோ இல்லையோ மக்கள் வந்து பசி பட்டினி இல்லாம நிம்மதியா இருந்திருப்பாங்க. இப்படி ஒருத்தர் நாம இழந்துட்டுமேன்னு சொல்லி அவரோட மறைவுக்கு பின்னாடி தான் பாத்தீங்கன்னா எல்லாருமே உணர்ந்த ஒரு தருணம். ஒட்டுமொத்த தமிழ்நாடே ஒருத்தர் பின்னாடி போச்சு அப்படின்னா அது நம்மளோட கேப்டன் சார் மட்டும்தான். இந்த மாதிரி விஷயம் இதுக்கு முன்னாடி, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னாடி எம்ஜிஆர் அவர்கள் சாகும்போது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ இங்கதான் நடந்திருக்கு கேப்டனுக்காக அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவரோட அந்த இறுதி சடங்குல நிறைய வித்தியாசமான விஷயங்கள்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி பயங்கர வைரல் ஆச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ரொம்ப நாள் வந்து அவரை மறக்கவே முடியல. எங்க பார்த்தாலும் அவர் போட்டோ, எங்க பார்த்தாலும் அவரோட பாடல், எங்க பார்த்தாலும் அவரோட பேரு அப்படின்ற மாதிரியே இருந்தது. நிறைய பேர் ஆட்டோ டிரைவர்ஸ்லாம் அவங்களோட ஆட்டோல அவரோட போட்டோ வச்சிருக்கிறது, எப்படியாவது கேப்டனுக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தமிழ்நாட்டு மக்கள் இப்ப வரைக்கும் ஏதாவது ஒண்ணு அவருக்காக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்காக அவர் பேர் சொன்னா இப்பவும் ஒரு கூட்டம் வந்து நிற்கும். அந்த அளவுக்கு ஒரு உன்னதமான மனிதரா அவர் வந்து இருந்திருக்காரு. பட் இப்போ இல்ல, அது நம்மளோட துரதிர்ஷ்டம் அப்படின்னு தான் நாம சொல்லணும். கேப்டன் மாதிரியான ஒரு ஆள் இருந்திருக்காரு. கேப்டன் மாதிரி ஒரு ஆள் கூட சேர்ந்து நடிக்கிறதுக்கு எப்படி ஹீரோயின்ஸ் எல்லாம் போட்டி போட்டிருப்பாங்க. பட் இவங்களுக்குலாம் அது கொடுத்தே வைக்கல அப்படின்னு நாம சொல்லலாம். நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷனை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேப்டன் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம அவரை பத்தி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர்களை பத்தியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள், சுவாரஸ்யமான விஷயங்கள் டே பை டே அப்டேட் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.